பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை. பன்னீர்செல்வம்க்கு அம்மா 3 வாட்டி சிஎம் பதவி. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. சென்சிட்டிவான சென்டிமெண்ட். 2026 எங்களுக்கு எல்லாம் ஒரே குழுக்கள் தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும். முன்சந்திரப்பூட அத்திமனம் நம்மளுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டணும். முனேஸ்வரன் கோயில் கட்டும் போது நம்ம தடாதி பூஜை வரணும்னு சொல்லிட்டு நான் போய் கூப்பிடலான்னு போனால் நம்மளுக்கு அவர் அப்போ நம்மளுக்கு அவ்வளோ இது இல்லை. அப்புறம் போய் ரங்கப்பான்ற ஒரு போய் அந்த கவுண்டரை போய் இந்த மாதிரி நான் முன்சந்திரப்பூ இட்டுன்னு வரணும், போய் இட்டுன்னு பூஜை பண்ணணும் நான் சொன்னேன். சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் தோர்கல்ய தலைவர் கிருஷ்ணப்ப கவுடு போய் நீ இந்த மாதிரி நான் சேர்மனுக்கு இட்டுன்னு வரணும், இந்த மாதிரி பூஜை பண்ணணும். சரி போகலாம் நடான்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்மளை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி பூஜை பண்ணணுமா, இந்த மாதிரி நீ வரணும் சொன்ன உடனே அவங்க 3 மணிக்கு வந்த உடனே அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சந்தோஷம் ஆன உடனே அன்னைக்கு நான் இவங்கள நம்ம விடக்கூடாது. இன்னைக்கு அன்னிலேருந்து இன்னும் இது மட்டும் அவர்கிட்ட தான் நாங்கள் இருக்கணும். அவங்க எங்கே போனாலும் அவரை நம்ம கடவுள் மாதிரி நினைக்கிறோம். இது 1 2 இல்லை. ஆனால் யார் போனாலும் எந்த கோயிலுக்கு நம்மளோட டொனேஷன் வேணும்னு கூட எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுக்கணும். ஊருக்காரங்கெல்லாம் போய் ஒரு ஊரில் போய் இந்த மாதிரி எனக்கு கோயில் வேணும், இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும்னா போயா நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒசூர் தாலுக்காவில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ நம்ம அது இது அவங்க ஓட்டு போடுறாங்க இங்கே ஓட்டு போடுறாங்கன்னு ஒன்றும் இல்லை. எல்லாரும் வந்தால் கூட அவர் வெறும் கையில் அனுப்புறதில்ல. நீ உனக்கு என்ன வேணும் கோயிலுக்கு தானே சொல்லிட்டு அந்த கோயிலுக்காக ஒரு ஜாத்திரை ஆகட்டு ஒரு டாம் ஆகட்டு யாரே போய் இந்த மாதிரி கவுண்டர் கிட்ட நம்ம போனான்னு அவரை என்ன பண்ணு நீங்கள் என்னத்துக்கு வந்துங்க, இப்போ நீங்கள் வந்துங்களா, உனக்கு என்ன தேவைப்படுது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்காக நிறைய உதவி பண்ணிக்கிறாரு. ஒரு காவாதம் வந்தா கூட ஐயா வக்காரியா என்னையா உனக்கு என்னையா பிரச்சனை, நீ என்ன சொல்லு, உனக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும் நான் சொல்லிட்டு அவருக்கு கூட ஹெல்ப் பண்ணி நீ என்ன வேணுமோ எல்லாம் நியாயம் பேசி அவங்க அண்ணன் தம்பிக்கு சண்டை ஆனா கூட அவரை உட்கார வச்சு கூப்பிட்டு வச்சு அவர் சொந்தமா காசு கொடுத்து நீ கொடுக்கலன்னா போட்டு நீங்க 2 பேரும் நல்லா போங்க நல்லா இருங்க சொல்லிட்டு நல்லா இது பண்ணி நம்ம சூளகிரி பிளாக்லயே இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒசூர்ல இருக்கிறவங்க கூட பெரியவங்க எல்லாருக்கும் முன்சந்திரப்ப கவுடு யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பொங்கல் ஆனா கூட அந்த பொங்கலுக்கு நான் நீங்க பண்டிகை செய்ய வைக்கணும்னு சொன்னா போய் நின்று அவர் நிக்கிறது கூட இதாவது போய் கலெக்டர் கிட்ட நின்னுங்கன்னா கலெக்டரே ஏஞ்சி நின்று என்ன பெரியவரே இந்த மாதிரி வந்துங்க, இந்த மாதிரி பண்டிகை இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே, ஆனா இல்ல மக்களுக்காக நான் பண்ணணும், நான் இருக்கிறேன், என்ன ஆனாலும் நானே பண்ணிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு பண்டிகை நடத்தி கொடுக்கணும் சார்ன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கோயில்ல 5 லட்சம் 6 லட்சம் இல்லை, நீங்க என்ன ஆனாலும் 10 லட்சம் வேணுமா என்ன நான் பண்ணி கொடுக்குறேன், அந்த வேலை நான் பண்ணிடுறேன், நான் பண்றேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன வேணும் சொல்லிட்டு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனா கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாரு. அப்பந்து இது மட்டும் அவங்க குடும்பம் தான் சேர்மன். கர்நாடகாவில் ராஜ்குமார் புனித் ராஜ்குமார் என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிறாரோ அதே மாதிரி இவன் முன்சந்திரப்பூ பண்ணிக்கிறார். ஆனா அவர் நினைக்க முடியாது, அதே மாதிரி பண்ணிக்கிறான். மக்களுக்கு என்ன வேணுமோ அவரை மறுக்கவே முடியாது. 2019 அவர் காலம் ஆயிட்டாரு. காலான மக்கள் எல்லாம் ரொம்ப என்னடா இந்த மாதிரி ஆயிட்டாரு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாரு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்னடா இந்த மாதிரி போயிட்டாங்க. அவங்க அம்மா கட்சியில இருந்தாங்க. அந்த வருஷம் அம்மா சிஎம் ஆயிட்டாங்க. 2016 ஏப்பனப்பள்ளி தொகுதியில ஏவிஎம் நின்று உடனே ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு விட்டு ஆனா கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டனால காலி 5-6 ஓட்டுல அவங்க தோல்வி சொல்லி ஆளுங்களுக்கெல்லாம் என்னடா நான் இந்த மாதிரி ஆயிட்டுனேன், இந்த மாதிரி 5-6 ஓட்டுல நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவரு இது வருத்தப்படல. நம்மளுக்கு இவ்வளவு ஓட்டு போட்டுக்கிறாங்களே, ஆனா ஓட்டு போட்டவங்களுக்கு நம்ம போட்டுட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன இருக்குது நான் பண்றேன், ஆனா இன்னொரு வாட்டி நான் வந்தேன், நாங்க எனக்கு ஓட்டு போடுவோங்க, போட்டு நம்மள ஜெயிக்க வைக்கிறீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஆசை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் திரும்ப நிக்கணும், நம்மளுக்கு திரும்ப சீட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் விடாத, யாருக்கு என்னென்ன வேணும், யாருக்கு நியாயம் பேசணும், என்ன பேசணும், நீ உனக்கு என்ன கஷ்டம் சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் அதே கேபி முனுசாமி உங்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், நீங்க மொதுக்கு தான் போடணும் ஓட்டு. 2021 எலெக்ஷனுக்கு கேபி முனுசாமி மொதுக்கு தான் சீட்டுன்னு சொன்னாரு. சொல்லிட்டு அப்புறம் 4-5 இடத்துல 5-6 இடத்துல மீட்டிங் போட்டாங்க. போட்டு உனக்கு தான் சீட்டுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு
எலெக்ஷன் கிட்ட வரும்போது வந்து இல்ல உனக்கு சீட் இல்லை எனக்கு தான் சீட் வேணும் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க, டிஎம்கே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதே நீங்க வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணா நான் பண்றேன் அவங்க பண்ணிட்டா டிஎம்கே போயிடுறாங்களா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறாங்களா? ஆனா இப்ப நாகேஷ் கூட பேசுறாங்க. நாகேஷ் வந்து நம்ம கட்சிக்கு வந்துடுறாங்கன்னா இல்ல நம்ம அவங்க கட்சிக்கு போயிடுறோமா? ஆனா வந்து நீங்க ஜெயிச்சு உடனே சப்போஸ் நீங்க ஜெயிச்சு உடனே அவரை கட்சியில இருந்து எடுத்துட்டீங்க. அவர் எதனா கட்சியில டிஎம்கே சப்போர்ட் பண்ணியிருந்தா அவங்க டிஎம்கே இது பண்ணிருப்பாங்க. நீங்க என்ன இது இருக்குது டிஎம்கே பண்ணிருக்காங்க, என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. அதே அவங்க அப்பா இருந்தா ஏய் சுயேட்சையில போடுறான், போட்டு எவ்வளவு வருது நம்மளுக்கு எவ்வளவு ஓட்டு வருத பாக்கலாம், பார்த்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லியிருந்தா நீங்க இது சுயேட்சையில போட்டிருந்தா நீங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? நீங்க ஜெயிக்க முடியாது. ஆனா ஒரு 25,000 ஓட்டு இல்ல ஒரு காலை 5,000 ஓட்டுல வந்திருந்தா கூட நீங்க எவ்வளவு 3,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கீங்க. அது ஜெயிச்சுட்டு டக்குன்னு இருந்து அவரை கட்சியிலிருந்து எடுத்துட்டா அவங்க என்ன கட்சியிலிருந்து எடுத்துட்டா அப்ப கூட கட்சியிலிருந்து எடுத்து கூட அப்போ இவ்வளவு நாள் 5 வருஷம் அப்படியே இருந்தாங்க இல்லையா? 5 வருஷம் இருந்தாங்க. 5 வருஷம் இருந்துட்டு டக்குன்னு அவங்கள கட்சியில இருந்து எடுத்துட்டுங்க. அவங்க அப்பா எப்ப இருக்கட்டும் பாக்கலாம் சொல்லிட்டு அதே கோபி இருக்கிறாரு. கோபி கிட்ட பேசினா கோபி கிட்ட போயிட்டு நம்ம காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட முடியுமா? இல்லன்னா நீங்க மாதிரி ரவுடிஜிம் எதனா பண்றாரு அவரு? சேர்மன் ரவுடிஜிம் பண்றதுல பாவம் எதனா ஒரு பேசுறாரா? ஒண்ணுமே பேசலையே. நாங்க போய் கேட்கிறோம், ஆனா இந்த கட்சியில நான் என்னன்னா நீ சும்மாவே இருக்கிறீங்க, உன்னை கட்சியில இருந்து எடுத்துட்டாங்க. இல்ல இருப்பா சும்மா இருப்பா, நீங்க எல்லாம் பேசாதீங்க, சண்டைக்கு போவாதுங்க, எங்கேயும் போக கூடாது, நீங்க யாரு என்ன சொன்னாலும் பேசக்கூடாது, நான் சொல்றேன் நீங்க சும்மா இருங்க சொல்லி எங்களுக்கெல்லாம் நாங்க போனா என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்களே கூட நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கூட இது பண்ணல. நாங்க போட்டு ஏடிஎம் கேக் தான் போட்டோம், நாங்க டிஎம் கேக் போடலையே, ஏடிஎம் கேக் தானே போட்டோம். அதே தாசன்புரத்துல பூத்துல அவங்க சொல்லியிருந்தா இப்ப டிஎம் கேக் எவ்வளவு வந்துருக்குது, ஏடிஎம் கேக் எவ்வளவு வந்துருக்குது அங்க பாருங்க, நீங்க லிஸ்ட் பாக்கணும் தானே. அப்ப நாங்க வந்து டிஎம் கேக் போட்டுட்டோமா? சேர்மேன் எங்களுக்கு சொன்னாரா பாவம்? அதே சுயேட்சை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு? அதை நினைக்கிறது தானே நீங்க. எடப்பாடி வந்து எப்படி சிஎம் ஆயிட்டாரு? சசிகலா கால் பிடிச்சி பிரஸ் மீட்ல வந்து பார்த்து தானே கால் பிடிச்சி தானே பதிவு வாங்கினாரு. அதே வந்து சசிகலா வந்து டிடி தினகரன் கொடுத்துருக்கலாம், இல்ல ஓபிஎஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவங்க கொடுத்தாங்க இல்லையா? அந்த அம்மா ஜெயிலுக்கு போகும்போது போயிட்டு காரை எடுத்துட்டு போனாங்க, அந்த அம்மாவை கட்சியிலிருந்து எடுத்துட்டீங்க. அந்த அம்மாவை பதிவு கொடுத்து அந்த அம்மாவை கட்சியிலிருந்து எடுத்துட்டீங்க. அதே வந்து அந்த கார்ல போய் சான்மோ சம்பேங்கி போய் கொடி கட்டின்னு வந்தாரு. கொடி கட்டின்னு வந்து வரும்போது அந்த சம்பேங்கி கூட நீ கொடி கட்டின்னு வந்த அவரே கூட பதிவுல இருந்து எடுத்துட்டாங்க. என்ன அவர் சொல்லு? அதே அவங்கள கூப்பிட்டு சம்பேங்கி வந்து வாப்பா என்னப்பா இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன் சொல்லி உங்களுக்கு பதில் எதனா வேற பதில் சொல்லியிருந்தா அவங்களை கட்சியிலிருந்து எடுத்திருக்கலாம். ஏகதமா அவங்கள வந்து பதிவிலிருந்து எடுத்துட்டீங்களே. பன்னீர்செல்வமுக்கு வந்து அம்மா வந்து 3 வாட்டி சிஎம் பதிவு கொடுத்தாங்க. உங்களுக்கு எதனா கொடுத்தாங்களா? ஒரு பதிவு கொடுத்தாங்களா? எதுவும் கொடுக்கல தானே. அப்போ வந்து அவங்கள வந்து அவங்க கொடுத்த உடனே நீ வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த கட்சியிலிருந்து எடுத்துட்டீங்க. அவர் வந்து செங்கோட்டவன் வந்தாரு. செங்கோட்டவன் வந்து அவர்கிட்ட பேசியிருந்துக்கு அவரே செங்கோட்டவனையும் எடுத்துட்டீங்க. அப்புறம் வந்து நாங்க பிஜேபியில சேர்றதே இல்லை, நாங்க போறதே இல்லை, பிஜேபினால தான் நாங்க சோத்துட்டோம், இல்ல நாங்க போறது இல்லைன்னு சொன்னீங்க, பிஜேபியில சேர்ந்துங்க. அதே அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு? எல்லாரும் செங்கோட்டவன் எல்லாம் சேர்த்தணும், எல்லாம் கிளீன் அப் பண்ணணும் சொல்லி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அவர் பேசி நடக்கலையே, அவர் ஒண்ணுமே இது பண்ணலையே. அதனால அவரு சைலண்ட் ஆயிட்டாரு. எல்லாம் யாருக்கிட்ட பேசினாலும் அவரே எடுக்கிறது. இந்த மாதிரி பண்ண ஏடிஎம்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து விஜய் கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஃபுல்லா சேர்ந்திருக்கிறாங்க. எல்லாம் இன்னும் வருவாங்க, இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏவிஎம் முது சேர்ந்திருக்கிறாரு, செங்கோட்டவன் சேர்ந்திருக்கிறாரு, சான்மோ சம்பேங்கி சேர்ந்திருக்கிறாரு. ஆனா இந்த வாட்டி வந்து யாப்பனப்பள்ளி தரப்புல எங்க மதுவுக்கு சீட் கொடுக்குறாங்க. ஆனா தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு வாட்டி அவரை பாருங்க. ஆனா மேலவடத்துல வந்து விஜய் வந்து சிஎம் ஆகணும் கோரிக்கை. எல்லாரும் நாங்க எல்லாம் விஜய் கட்சியில சேர்ந்திருக்கிறோம். ஆனா வந்து எங்க உயிர் மூச்சு இருக்கிற மட்டும் நாங்க மதுக்காக சப்போர்ட் பண்ண அவரு இதுல நம்ம இருக்கிறோம்.